ப்ரோ ஒத்தடி பாதையில ஒரு பானையில சிக்கன் பீஸ் வச்சுட்டு உள்ள குங்குமம் மஞ்சா மேல கருப்பு துணி போட்டு மூடிட்டு மல்லிப்பூலாம் சுத்திட்டு அந்த பானையை எடுத்துட்டு ஒத்தடி பாதையில நடந்து போங்க ப்ரோ. கண்டிப்பா அவங்க கூட பேய் வரும். பார்த்துடுவோம். ஒத்தடி பாதையில நடந்து போனா கண்டிப்பா பேய் இருக்கும்னுலாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒத்தடி பாதையெல்லாம் பத்துட்டு இருக்கோம் பேய் அப்படிலாம் சொல்லிட்டு. வாங்க பண்ணுவோம். கொஞ்சம் ரிஸ்க் தான் பண்ண போகிறோம். நீங்கள் கமெண்ட்டில் கேட்டதால ரொம்ப நாள் ஆச்சு கோஸ்ட் வீடியோ போட்டு. நீங்கள் நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால தான். வாங்க போகலாம். நானும் ஃபர்ஸ்ட்டு டாஸ்க முடியலான்னு சொல்லிட்டு பானையெல்லாம் பார்த்து வாங்கி வச்சுட்டு கருப்பு துணியை வாங்கி வச்சுட்டேன், சிக்கன் பீஸையும் வாங்கிட்டேன். அப்புறம் ஒரு 10 மணிக்கு மேலே அடர்ந்த இருட்டில் போக ஆரம்பித்தேன். ஒத்தடி பாதெல்லாம் அங்கே வீட்டாண்டு இல்லை, வில்லேஜ் தான் போனோம். அதனால 10 மணிக்கே கிளம்பிட்டேன். கரெக்டாக எங்கே போகிறோம்னா நம்ம காட்டுச்செல்லி அம்மன் கோயில் பேக் சைடில் தான் போகிறோம். அங்கே தான் ஒத்தடி பாதெல்லாம் இருக்கும். இருட்டாகவும் இருக்கும், பயங்கர த்ரில்லாகவும் இருக்கும். அப்புறம் நானும் உள்ளதான் போய் சுத்த ஆரம்பித்தேன். பயங்கர இருட்டாக இருந்தது, பயமாகவும் இருந்தது. ரோட்டில் ஒரு ஈ காக்கா கூட இல்லை. இதை சுற்றி ஃபுல்லாக சவுக்கு தோப்பு. உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாட்ச்மேன்லாம் இருப்பாங்க, பூட்டிகிட்ருக்கு. நம்ம உள்ளே போனோன்னா பர்மிஷன் வாங்கணும். ஆனால் இந்த டைமில் சவுக்கு தோப்பு உள்ளே போய் வீடியோ பண்ணலாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் வேணாம், வேறு இடத்துல போய் வீடியோ பண்ணுவோம். வாங்க. இந்த கமெண்ட்டை படித்த உடனே இந்த வீடியோ பண்ணலாம், இது நடக்குமான்னு சொல்லிட்டு எனக்கே ஆர்வமாக இருந்தது. நம்ம இருக்கிறதும் அடர்ந்த இருட்டில் ஒத்தடி பாதை நிறைய இருக்குது. நாங்கள் வந்து சென்னையிலேருந்து எப்படின்னா ஒரு 50-60 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். அன்டைம் ஆகிடுச்சு. நம்ம சிக்கன் பீஸை உள்ளே வச்சு பண்ணுவோம். கண்டிப்பாக போய் வருமா வராதான்னு தெரியல. ஆனால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். அது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஹாரர் வீடியோலாம் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. சரி, கொஞ்சம் டச்சு விட்டு எடுக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா செம்ம இருட்டு. பக்கத்தில் ஆள் இருந்தால் கூட தெரியவே மாட்டாங்க. அவ்வளோ இருட்டில் நின்றுட்டுருக்கோம். இப்போ லைட்டு வெளிச்சம் ஆஃப் பண்ணிட்டோன்னா செம்ம இருட்டாக இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணுறோம், எப்படி இருக்கு பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டு? அவ்வளோ இருட்டாக இருக்கும். இப்போது நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பானையில் நம்ம பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போகும்போது தான் நம்மளுக்கே தெரியும் நம்ம கூட பேய் வரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இன்னும் வந்து ரொம்ப நல்லா பழைய இடம் அப்படியே தான் இருக்குது. இந்த டெவலப்மெண்ட்டாக ஆகலை. இது பின்னாடிலாம் வந்து வெள்ளை நாகம்லாம் இருக்குதுலாம் சொன்னாங்க. ஒரு திருநங்கை சொன்னாங்க, அது பின்னாடி வெள்ளை நாகம் ஒன்று இருக்குப்பா அந்த காட்டுக்கு பின்னாடின்னு சொன்னாங்க. அந்த ஞாபகம் இப்போ தான் வந்தது எனக்கு, அவன் சொன்னது. சரி, நம்ம இங்கே ரோட்டில் இந்த பானையை வச்சுட்டு நடந்து போவோம். கூட எதனா வந்து வருதான்னு பார்ப்போம். வாங்க போகலாம். உங்களுக்கு தெரியும் பின்னாடி பார்த்தீங்களா செம்ம இருட்டாக இருக்குது. அதனால் நம்ம போய் பார்ப்போம், அந்த ப்ராசஸை பண்ணுவோம். வாங்க போகலாம். பானை வாசல், பானையில் மல்லிகைப்பூ வச்சுக்கணும். மல்லிகைப்பூ வாசனை பயங்கரமாக அடிக்குது. நம்மளுக்கு அந்த மல்லிகைப்பூ ஸ்மெல்லை பார்த்தோன்னா ஒரு மாதிரியே இருக்குது. நம்ம உள்ள குங்கும மஞ்சள் போடுவோம். வாங்க மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிப்போம். இது என்னடா மங்களகரம், இது என்னடா டெரரான இடம். இதில் மங்களகரமாக ஆரம்பிச்சுன்னா சரி நம்ம ஆரம்பிப்போம். ஆனால் உண்மையாக சொல்லட்டுமா, ரொம்ப நாளாக டச்சு விட்டு ஆர்டர் வீடியோ பண்ணனால ரொம்ப எனக்கே பயமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நான் வரும்போது பார்த்தேன் செம்ம இருட்டு, யாருமே இல்லை. ஒரு ஹெல்ப்பை கேட்டால் கூட யாரும் வரமாட்டாங்க போல். அந்தமாரி இடத்துல இருக்கோம் நாங்கள். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் அந்த வீடியோ பண்ணுறேன். சரி வாங்க மஞ்சளை போட்டுப்போம். அடுத்தது குங்குமத்தை போட்டுப்போம். ஒன்று அந்த குங்கும ஸ்மெல்லு மஞ்சள் ஸ்மெல்லாம் ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ ஒன்றே பக்கத்தில் நிற்கிற மாதிரியே இருக்குது. அந்த ஸ்மெல்லு கோசம் தெரியல, நம்ம மைண்ட் செட்டு தெரியல. வேறு எதுனா அது இருக்கிறாங்க உண்மையாகவே தெரியல. ஒவ்வொன்றும் போடும்போதும் ஏதோ சவுண்ட் கேட்குது, அசையெல்லாம் தெரியுது. போடுவ குங்குமத்தை. இப்போ முக்கியமான விஷயம், சிக்கனை உள்ளே வைக்க போகிறோம். சிக்கன் வாசனை ரத்தத்தோடு இருக்குது. இதில் நம்ம உள்ளே வச்சுருவோம். அங்கே கருப்பு துணி பேய்களுக்கு பிடிச்சது. இதில் கூட ஒரு ஸ்மெல்லு வருது. முடியாச்சு. பார்க்கறதே உண்மையாக பயமாக இருக்குது. நம்ம அதை சுற்றி மல்லிப்பூ கட்டிடுவோம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நான் எடுத்துகிட்டு நடந்து போகிறேன். இதெல்லாம் வருமானு தெரியல. உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண போகிறேன். இந்த ரோட்டில் நடந்து போகிறேன். ஒத்தடி பாதையில் போகிறேன். உங்களுக்கு தெரியும், நடந்து போகும்போது தெரியும். ஒத்தடி பாதையில் நடந்து போகிறேன். வாங்க போகலாம். ஒத்தடி பாதையில் நடந்து போகும்போது நடுவில் தான் அந்த பேய் படுத்துட்ருக்கோன்னு சொல்லுவாங்க.
நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒத்தடி பாதையில் போகும்போது வழியில் பேயெல்லாம் படுத்துட்ருக்கோம், பூதம்லாம் படுத்துட்ருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கதைங்களே நிறைய படிச்சிருப்போம். அதே ஒத்தடி பாதையில் தான் நடந்து போகிறேன். வாங்க போகலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வாங்க போகலாம். எனக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் அப்படியே மங்கலாக தெரியுது. இப்போதான் லைட்டு வெளிச்சத்துக்கு முன்னாடி நின்று பேசிட்டு அப்படி பேசும்போதும் எனக்கு ரொம்ப மங்கலாக ஆப்போசிட்டில் பார்க்கும்போது மங்கலாக தெரியுது. ஊதுவத்தி, மல்லிகைப்பூ வாசனை ஊதுவத்தி. போகலாம். கண்ணே தெரில. கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டோம். இது வரைக்கும் எதுவுமே வரலை. நடந்து போவோம் வாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ரோடு ஸ்ட்ரெயிட்டாக எதிரில் இது எதுவுமே தெரியல. நான் பாட்டுட்டு குத்துமதிவாக நடந்து போயிட்டுருக்கேன். என் நிழல்லாம் என்னை மறைச்சிது. எனக்கு உண்மையாக கண்ணே தெரியல சுத்தமாக. கை வலிச்ச மாதிரி இருந்தது. கை ஒதுறதுடா டேய். ஏதோ வலிச்ச மாதிரி இருந்ததுடா பட்டனு. செம்ம பயமா இருக்கு. அது வீட்டில் கவர் ஆச்சாடா அது. உண்மையாக கை தூக்கவே இல்லை. சர்க்கரை வலிச்ச மாதிரி இருந்தது. செம்ம பயமாயிடுச்சுங்க. வலிச்சதுங்க கையை. உண்மையாக ஃபஸ்ட்டு ஏதோ வலிச்ச மாதிரியே இருந்தது. உண்மையாக நான் கையெல்லாம் இப்படி தூக்கவே இல்லை. சும்மா சர்க்கிள் இப்படி போன மாதிரியே இருந்தது. அது செம்ம ஃபீலாக இருந்தது. கை ஒத்துருதுடா எனக்கு. உண்மையாக ஒத்துருது. அது புரிய மாட்டா எனக்கு. இது வரைக்கும் எதுவுமே வரலை. ஆனால் உண்மையாக பேய் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் அது ரைட்டாக எனக்கு உணர முடியுது. என்னால் நடக்கவே முடியலங்க. ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு மாதிரி தள்ளுது. லெஃப்டில் வாங்குது, ரைட்டில் வாங்குது, ஒரு மாதிரி கேர் ஆகுது. அது யானே தெரில. மைண்ட் செட்டாக யானே தெரில. அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்மெல்லு பயங்கர ஸ்மெல்லு அடிச்சுட்டே இருக்குது. அந்த ஒரு மாதிரி பேய் அந்த ஸ்மெல்லு வந்துடுமா அந்தமாரி ஸ்மெல்லு. நம்ம கிட்டே ப்ராடக்ட் ஸ்மெல்லானவும் தெரில. ஆனால் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த கை இப்படி போச்சு பார்த்தீங்களா, உண்மையாக செம்மையாக பயந்துட்டாங்க. அதுலேருந்து பக்குன்னு இருக்குது. ரொம்ப நம்ம பேய்க்கு சாப்பாடு வச்சுட்டு நின்றுட்டுருக்கோம். அதனால் வார்த்தையே சொல்ல முடியலங்க. இது ரொம்ப ரிஸ்க்கானது. நம்ம இந்த பானையை உடைச்சிட்டு போயிடுவோம். இதில் சிக்கன் இருக்கான்னு தெரியல. நம்ம உடச்சி பார்ப்போம் இந்த பானையில் சிக்கன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. வாங்க. அதெல்லாம் முடியல. கண்ணே இருட்டாகுது. ஏன்டா அதுமாரின்னு தெரியல எனக்கு. நம்ம இதை உடச்சி பார்த்துட்டு உள்ளே என்ன இருக்கான்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா நம்ம இங்கேருந்து ரொம்ப தூரம் வேறு போகணும். வாங்க. இங்கே யாருமே இல்லை. நம்மளுக்கு எதனா ஆச்சு நான் கூப்பிடுறதுக்கு நம்ம ஹெல்ப்புக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம இதை உடச்சிட்டு போயிடுவோம். உடச்சி பார்ப்போம் உள்ளே இருக்கான்னு சொல்லி. இந்த மாதிரி உடச்சிட்டு தான் போகணும். அவ்வளோ கோவம் போட்டோமாடா. இப்போ பாருங்க, அந்த கறி துண்டு அப்படியே தான் இருக்குது. ஆனால் அவ்வளோ குங்குமம் போட்டால் அதுவுமே இல்லை. கறி மேலே ஈர்த்திச்சா தரல. அங்கே போயிடுவோம். அந்த இம்மா பேய் வந்து தான் நினைக்கிறேன். வந்து என் கையை வலிச்சுது. ஆனால் நல்லா உணர முடிஞ்சுது. ஆனால் பார்க்க முடியல. நம்ம இங்கே போயிடுவோம். நம்ம ரிஸ்க்கு தான் நினைக்கிறேன் இங்கே இருக்குது. வாங்க போகலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த இடத்துல இருக்குது. இது கிளம்பிடுவோம். போயிடலாம். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.